தூக்கி இங்க வச்சிருக்காரு? தூக்கி வெளில அடிக்க வேண்டியது அவருக்கு. அதாவது அவர் இன்னைக்கு நேரத்து கிடையாது. நீங்க சதீஷ்குமார் நல்லா வாட்ச் பண்ணா தெரியும். அவர் பெப்சி கோகோ கோலா எதிராக பேசவே மாட்டார். உள்ளூர் குளிர்பானத்தை தூக்கி விட்டு இதை வாங்குங்கன்னு. ஏன் பெப்சி கோகோ கோலா உயிருக்கு உலகத்துக்கு தெரியும் பேச வேண்டியது அவரு? ஏன் போன ஆண்டு அமேசான் ரைடு அங்க போய் ரைடு பண்ண வேண்டியது அவரு? ரைடு உங்க எல்லாருக்கும் தெரியும். 30 லட்சம் மதிப்புள்ள பழசான பொருட்களை அமேசான் கூட வச்சுட்டு இருக்காங்க. என்னைக்காவது போயிருக்காரு அவரு? என்னைக்காவது டிமார்ட் போய் ரைடு பண்ணிருக்காரு அவரு? என்னைக்காவது பிளிப்கார்ட் போய் ரைடு பண்ணிருக்காரு அவரு? எனக்கு ரிலையன்ஸ் போய் ரைடு பண்ணிருக்காரா? இப்ப பார்த்தாலும் சின்ன வியாபாரி கலப்படம் பண்றான் ஊரை ஏமாத்துறான். என்ன ஊரை ஏமாத்துறோம்? நாங்க உயிரோட இல்லையா? எத்தனை தர்பீஸ் சாப்பிடணும்? தர்பீஸ் சாப்பிடுறோம் சொந்த போட்டா வரதான் செய்யும். என்ன பண்றீங்க? வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது இன்னைக்கு தர்பூசணி ஹைபிரிட் ஆயிடுச்சு. அதாவது முன்ன மாதிரி கிடையாது. முன்ன நாட்டு பழம் இருந்தது, கொஞ்சம் வெள்ளையாடு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஒட்டு ரகங்கள். இன்னைக்கு எல்லாமே ஒட்டு ரகங்கள். அங்கேயே சிகப்பாகும். அதுதான் உண்மை. இந்த உண்மை கூட தெரியாத ஒரு மோசமான அரசு அதிகாரி இன்னைக்கு சென்னைக்கு டிஓவா இருக்காரு. அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான அதிகாரி. என்னன்னு கேட்டீங்களா, போகும்போது ஒரு 10 கேமரா கூட்டு போயிடுவாரு. எதுக்கு கேமரா கூட்டு போறாரு? கூட்டு போ, கேமரா கூட்டு போ. எத்தனை அரசு லஞ்சம் வாங்க அங்கே கேமரா கூட்டு போய் பிடிக்கிறா? அங்கே கேமரா கூட்டு போங்க. சின்ன சின்ன வியாபாரி கேமரா போய் டிமார்ட் கேமரா கூட்டு போ, அமேசான் கேமரா கூட்டு போ, மைசூர் ரோட்டு கேமரா கூட்டு போ. ஏன் அங்கெல்லாம் போக மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஏதாவது சின்ன வியாபாரம் ஒழிக்கணும். இன்னைக்கு வெயில் காலம் சரிங்களா? ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு அப்புறம் நம்ம ஊர் குளிர்பான விற்பனை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு தர்பீஸ் வந்தா ஒரு தர்பீஸ் சாப்பிட்டா ஒரு துண்டு 10 ரூபாய் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதை குடிச்சானா அன்னைக்குள்ள எவனும் கொக்கோ கோலா பெப்சி குடிக்க மாட்டான். அப்போ நான் பகிரங்கமா ஒரு நாள் குற்றம் சொல்றேன். பெப்சி கொக்கோ கோலா கிட்ட போன்ற பன்னாட்டு காசு வாங்கிட்டு இந்த வேலையை பண்றாருன்னு அவரை பகிரங்கமா அவர் மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்க. ஏன் இதுல நிரம்பி கலக்கப்பட்டிருந்தா இதை வெட்டி பகுப்பாய்வு பண்ணீங்களா? இது வரைக்கும் இது கிண்டில சிக்ஸிங் ஷூட் பகுப்பாய்வு பண்ணீங்களா? நீங்க எட்டு ஒண்ணு இப்படி கேச்சாரா ஒட்டிச்சா அதுல ஊசியை குடிச்சாங்க. நாங்களாம் பைத்தியாருங்களா? அப்ப இந்த நாட்டுல இந்த மண்ணில் வாழ்ற விவசாயிகள் பைத்தியாருங்களா? இப்ப எத்தனை லட்சம் பேர் விவசாயி சாவரம் தூக்குப்பட்டு சாவரம் காலங்காலமா ஒப்பாரி இருக்கிறீங்க. இப்ப விவசாயிக்கு என்ன பண்ண போறாரு? முதல்வர்